நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை தெரிந்து கொள்வோம். நாங்கள் வழங்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறோம். அதே போல் எங்களுடைய பிசி அங்கத்தினருக்கும் ஐயரம்மா ஐயர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய சர்ச்சில் உள்ள எல்லா அங்கத்திற்கும் நன்றியை சொல்கிறோம். ஆமீன். இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதையோட பேரு சாத்தானின் 3 தந்திரங்கள். ஏசப்பா யோவான் சாணயத்தில் முழு ஞானஸ்தானம் எடுத்துக்கு அப்புறமா அவர் ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆள் நடமாட்டம் இருக்காத இடத்துக்கு போயிட்டு அவர் 40 நாள் பிரேயர் பண்ணி சாப்பிடாம தூங்காம இருக்கும் போது 40 நாள் முடியவில்லை. சாத்தான் நீங்க தான் பிதாவுடைய குமாரனாச்சு, இந்த கல்லை அப்பமா மாத்திக்காமீங்கன்னு சொன்ன உடனே ஏசப்பா சொன்னாரு, இல்ல நம்ம சாப்பாடுக்காக உயிர் வாழல, நம்ம பிதாவுடைய வார்த்தைக்காக உயிர் வாழணும்னு சொன்னோன்னா சாத்தான் தோத்து போயிடுச்சு. அப்போ இன்னொரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாடி மேல இருந்து கீழே குதிங்க, அதுதான் ஏஞ்செல்லாம் காப்பாத்துவாங்கன்னு சொல்லியிருக்குல்ல, நீங்க அந்த மாதிரி பண்ணணும்னா ஏசப்பா சொன்னாரு, கடவுளோட இதை நீங்க தூண்டாதீங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்பயும் சாத்தான் தோத்து போயிடுச்சு. அப்போ இன்னொன்னு சொன்னாங்க, மலை மேல இருந்து உலகத்தை கை காமிச்சு என் காலில் விழுங்க, அப்போ உங்களுக்கு உலகத்தையே கொடுத்துறேன்னு சொன்ன உடனே இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வார்த்தையில சாத்தான தோக்கடிச்சிட்டாரு. அப்பாலே போ சாத்தானே. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட ஞான பகுதி எப்தாவின் மேல் இறங்கிய கர்த்தருடைய ஆவி. அதற்கான வசனம் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கிருந்து ஆமோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். இதுல எப்தாவை பத்தி நம்ம பார்க்க போறோம். எப்தா மனிதரால் தள்ளப்பட்டவர், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். இஸ்ரவேலின் 6வது நியாயாதிபதி, பலத்த பலசாலி, ஜெப வீரர். கர்த்தர் அவருடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த மாதிரி அவருடைய பேருடைய அர்த்தம். இவர் ஒரு வேசிக்கு பிறந்தவர். அவர் தாயும் தந்து அவருக்கு நல்ல முன்மரியாதை இல்லாம போனாலும் தேவனுக்கு பயந்து உண்மையா வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு இருண்ட காலத்துல வெளிச்சமாக எப்தாவை தேவன் பயன்படுத்துறார். எப்தா தவறான முறையில் பிறந்தபடியால் அவருடைய சகோதரர்கள் தனக்கு தங்கள் தகப்பன வீட்டுல எந்த ஒரு பங்கும் இருக்கக்கூடாது கிடையாது உனக்குன்னு அவர் விரட்டிடுறாங்க. தன் தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல போய் அடைக்கலம் போகிற அளவுக்கு அவருடைய நிலைமை மாறிடுது. அப்போ அங்க அவரை போலவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவரு கூடவே எல்லாரும் இருந்து அவரு அதுல தலைவனா இருக்கிறாரு. அவங்க கூட அந்நேரத்துல இஸ்ரவேலுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் யுத்தம் வந்தது. இஸ்ரவேல் மக்களையும் இராணுவத்தையும் வழிநடத்த நல்ல தலைவர் அப்போ அங்க இல்லை. அதனால தங்களை வழிநடத்த எப்தாவை ஒரு போர் வீரனா இருக்கும்படி இஸ்ரவேல் மூப்பர்கள் அவரை கேட்டுக்கினாங்க. கர்த்தர் தன் மூலம் வெற்றியை கொடுத்தால் தன்னை இஸ்ரவேலின் தலைவனாகும்படி அவரும் அவங்களுக்கு கிட்ட ஒரு நிபந்தனை விடுறார். அந்த நிபந்தனைக்கு அந்த மூப்பர்கள்லாம் சம்மதிக்கிறாங்க. வெற்றி என்னைக்கும் தன்னால மட்டுமே ஆகும்னு நினைக்காம அவர் கடவுளுடைய உதவி நாடி அவரை ஜெபம் பண்றாரு. அப்போ ஜெபிக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆவி அவருக்கு மேல வருது. அப்போ ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு, அவரு அந்த யுத்தத்துல வெற்றி அடைஞ்சிட்டா ஒரு தனக்கு வெற்றி அடைஞ்சோடனே வெளியே வரும்போது எந்த என் கண்ணு முன்னாடி வருதோ அது உமக்கு உப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை வச்சிடுறாரு. அப்போ பொருத்தனை வைக்கும் போது அந்த அவரோட ஜபத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வெற்றியும் அந்த யுத்தத்திலையும் ஒரு வெற்றி அடைஞ்சிடறாரு. வெற்றி அடைஞ்சிட்டு வெளியே வரும்போது வீட்டுக்கு வரும்போது அப்போ அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்க, நம்ம அப்பா வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஆடல் பாடலோடு அவங்க அப்பா கிட்ட வராங்க. அதை பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப துக்கம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம பொருத்தனை இந்த மாதிரி பண்ணால் நம்ம பொண்ணு முன்னாடி வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வேதனையில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு.
அப்போ வந்து அவங்க பொண்ணுக்கிட்டேயும் சொல்றாரு, நான் கடவுள்கிட்ட உன்னை வந்து ஒப்பு கொடுக்குறேன், இந்த அவருடைய பொருத்தனையை அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க மகளும் சம்மதிக்கிறாங்க. பரவாயில்ல, ஆண்டவருக்காக நீங்க என்ன ஒப்பு கொடுங்க, நான் அதுக்கு முழுமதனா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மகளும் அவங்களுக்கு சொல்றாங்க. திருமணம் ஆகாம கடைசி வரைக்கும் கன்னியாஸ்திரியாகவே வாழ ஒரு ஆண்டவருக்கு அவங்கள ஒப்பு கொடுத்துட்றாரு. இதனால வந்து தன் மகளை விட தேவனை அதிகமா நேசிச்சாருன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அவர் கடவுளை தான் கனம் செய்யறாரு தன் மகளை நேசித்தவரை. அதனால அவங்க அவருடைய பொருத்தனைக்கு அவங்க மகளை ஒப்பு கொடுக்குறாரு. அவங்க வந்து பலி செலுத்தலையான்றதை கேட்கறது என்னன்னா, அவர் வந்து பலி செலுத்தலை, கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தாரு, அவங்க கன்னியாஸ்திரியா மாறிட்டாங்க. இப்போ வந்து ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் வந்து ஒரு பலி என்னைக்குமே கேட்க மாட்டார். அவரு கொலை செய்யாதிருப்பாயகன்ற கட்டளையை கொடுத்தது அவர் தான். அப்படி பலி கேட்பாரு. ஆபிரகாமினுடைய மகனை நீ வந்து பலியிடுவாய், அவங்க மகனை வந்து நீங்க வந்து பலியிடுப்பான்னு சொல்லி கேட்டு கூட ஆபிரகாம் நீ கூட்டிட்டு போகும்போது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி அவங்க கண்ணு முன்னாடி காட்டுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மகளை கண்டிப்பா பலியா கேட்டிருக்க மாட்டாரு. அதனால பலி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். சிறியவனை உயர்த்துகிற கர்த்தர் தள்ளப்பட்ட எப்தாவை ஒரு தலனாக பயன்படுத்துறாரு. எப்தாவின் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கணும் என்ன பாடம்னா, எவரையுமே வந்து மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தரால் ஆகுன்றதை நம்ம உணரணும் முதல்ல. அது இல்லாமல் ரெண்டாவது, நாம் வந்து ஜெபிக்கும் போதும் பேசும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பேசணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் அது கடவுளை முன்னாடி வச்சுட்டு அவருடைய சம்மதத்தை கேட்டு அவர் பாதப்படியில் நம்ம நின்று தான் எல்லாத்தையும் கேட்கணும். தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற நம்முடைய பின்னாடி ஒரு தடையாக இருக்காது என்பதற்கு எப்தாவின் வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு சோஸ்திரம் சொல்கிறோம். எங்களை இந்த நேரத்தில் உங்கள் பாதப்படியில் வந்து இந்த சிறு ஜபத்தை ஏறெடுப்பதற்கு சாக்கியத்தந்த தயவுக்காக உங்களுக்கு சோஸ்திரம் சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் உலகத்தில் வந்து ஆண்டவர் உமது வாயால் சொல்லியிருக்கிறீர், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், சிறியவர்களுக்கு எதை செய்தீரோ அதை எனக்கே செய்தீர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர். இது 40 நாட்கள் நாங்கள் உண்ணாமல் இருக்கும் உணவு ஆண்டவரை ஏழைகளுக்கு உதவ நீர் கிருபை தாரும் என்று எங்கள் மீட்பெரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.